வணக்கம் நண்பர்களே. சமூக வலைதளத்தில் பெரிய ஒரு விவாத பொருளாக இல்லை முக்கியமான டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கூட்டணியுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கடந்த 2 நாட்களாக அவங்களா நிறைய நம்பர்ஸை எழுதி 2024 இவ்வளவு தொகுதிகளை இந்திய கூட்டணி ஜெயிக்கும், சமீபத்தில் இன்டர்னல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் பதிவுகளை போடுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, 543க்கு 304 தொகுதிகளை இந்திய கூட்டணி ஜெயிக்கும், சமீபத்தில் வந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. அதில் ஒவ்வொரு மாநிலமாக தமிழகம் புதுச்சேரியில் 40க்கு 40 இந்திய கூட்டணி, கேரளாவில் 20க்கு 20 இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு. குஜராத்தில் 26க்கு 10 இந்திய கூட்டணி ஜெயிக்குமா, இது மாதிரி சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் 28க்கு பார்த்தீங்க அப்படின்னா 24 தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிக்கும், இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருக்காருங்க. இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா, ஆந்திர பிரதேசத்தை அவர் சொல்லியிருக்கிறது தான். மேற்கு வங்காளத்தில் 42க்கு 5ன்னு போட்டிருக்காரு. அங்கே டிஎம்சி ஜெயிச்சாலும் அது இந்திய கூட்டணிக்குள்ளே தான் வரும், இந்திய கூட்டணியில் தான் டிஎம்சி இருக்காங்க. ஆனால் அங்கே மேற்கு வங்காளத்தில் தனித்தனியாக போட்டிடுறாங்களே தவிர இந்திய கூட்டணி கால்குலேஷனில் தான் டிஎம்சியுடைய வெற்றியும் வரும். அப்படி இருக்கும்போது 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, 42க்கு 5ன்னு. வெஸ்ட் பெங்கால 42க்கு 5 அப்படின்னு போட்டதுக்கு பதிலாக 42க்கு ஒரு 35 அப்படின்னு போட்டிருந்தாருன்னா இந்நேரம் 325 கிராஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸில் 2, 3 அப்படின்னு கூட்டி ஒரு 350 வரைக்கும் கொண்டு விட்டுருக்கலாம். ஆனால் 303 அப்படின்னு தான் போட்டிருக்காரு. 543க்கு 303 அப்படின்னு தான் போட்டிருக்காரு. இதில் ஆந்திராவுக்கு தான் பெரிய ஒரு காமெடியாக இருக்குது. ஆந்திராவில் 25ல் 10 தொகுதிகளை இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, ஒருவேளை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நினச்சிட்டாரோ, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி, இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி, பாஜக, ஜனசேனா இவங்க தலைமையில் ஒரு அணி காங்கிரஸ். இந்த ஒரு காம்படிஷனில் எப்படி காங்கிரஸ் 10 தொகுதிகளை ஜெயிப்பாங்க? வாய்ப்பே இல்லை. பல தொகுதிகளில் டெபாசிட் காங்கிரஸுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஏகப்பட்ட பேர், நூற்றுக்கணக்கான பேர் இன்டர்னல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க, சும்மா போட்டுக்கிருக்காங்க சமூக வலைதளத்தில். இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. பாஜகவினர் என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களாம் ஜூன் 4ஆம் தேதி ஒன்று வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஜூன் 4க்கு முன்பாக என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி அஃபிஷியலாக வரும்ல, அதன் பிறகு எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? நிறைய பேர் இவங்க போடுற பதிவெல்லாம் புக் மார்க்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஜூன் 4ஆம் தேதி நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு ஒரு டிபேட்டுங்க. என்னன்னா, 2014 அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஸ்மிருதி இரானியை பாஜக களமிறக்குறாங்க. அப்போ பிரியங்கா காந்தி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஸ்மிருதி இரானி அவர்கள் குறித்து கேள்வி கேட்கப்படுது. ஹூ இஸ் தட், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பிரியங்கா காந்தி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை இப்போ அண்ணாமலை அவர்களோட லிங்க் பண்ணி இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜ்தீப் சர்தேசாய் இருக்கார் பார்த்தீங்களா, ஜேர்னலிஸ்ட், அவர் தயாநிதி மாறன் அவர்கள்ட்ட அண்ணாமலை குறித்து கேள்வி எழுப்பினார். அதுக்கு அப்படியே பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்ன மாதிரியே தயாநிதி மாறன் அவர்களும் ஹூ இஸ் தட், யார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருந்தார். இது கூட பெரிய விவாத பொருளை அனுச்சு. தமிழகத்தில் பிரச்சாரத்துக்காக வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். ஒரு திமுகவுடைய ஒரு தலைவர் அண்ணாமலையை யாருன்னு சொல்கிறாரு, கடுமையாக உழைக்கக்கூடிய அண்ணாமலை யாருன்னு சொல்கிறாரு, இந்த திமிருக்கு மக்கள் பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசினார் கேம்பெயினில். இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மிருதி இரானி யார் அப்படின்னு காங்கிரஸ் கேட்டாங்க. ஸ்மிருதி இரானி 2019 ஜெயிச்சாங்க. இப்போ 2024 அமேதியிலிருந்து ரேபரேலி தாவிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி திரும்பும். அண்ணாமலை யார் அப்படின்னு கேட்குறீங்களே, பதில் ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். அண்ணாமலை எம்பியாக கண்டிப்பாக வருவார் அப்படின்னு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இப்போ பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்லையும் டிபேட் நடக்குது. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது யாருக்கு சூட் ஆகுமோ இல்லையோ அண்ணாமலைக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஏன்னா எங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரோ எல்லா இடத்துலையும் ஹியூஜ் க்ரௌடை பார்க்க முடியுது. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா வாலண்டியர்ஸ் மீட் நடக்குது, டெல்லியில் நடக்குது. அண்ணாமலையை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலை போயிருக்காரு. ஹியூஜ் வெல்கம்ங்க அண்ணாமலைக்கு. ஏகப்பட்ட பேர் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய நிறைய பேர், டெல்லியில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட சமூக வலைதளத்தில் ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டை போடக்கூடிய நிறைய பேர் அங்கே அந்த மீட்டுக்கு வந்திருக்காங்க.
அவங்களாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை பாருங்க, அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பேர் தமிழகத்தை தாண்டி இப்போ இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் அண்ணாமலையை பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஃபியூச்சரில் நிச்சயமாக ஒரு தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத இடம் அண்ணாமலைக்கு இருக்குது, மிக முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு இப்போவே நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க. இந்த 3 டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.